ஒரு மனிதன் ஹவா மனோ இச்சைக்கு ஆளாகிறது, மனோ இச்சைக்கு அடிமையாகிறது. மனோ இச்சைக்கு அடிமையாகிற என்ன தெரியுமா? ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு இருக்கும், தெளிவான அறிவும் இருக்கும், ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி நிறைய நோய்களை சொல்லிட்டு போகலாம், அடையாளங்களை சொல்லிட்டு போகலாம். முக்கியமானதை மட்டும் சொன்னேன். இதுல கடைசியாக இந்த ஹவா இருக்குது. இதுல ஷஹவாத்துனா மனோ இச்சை, மனோ ஆசைகள். அதாவது மனிதன் இந்த இச்சைகளுக்கு ஆசைகள் கட்டுப்படுறது, ஆசைகளுக்கு இச்சைகள் கட்டுப்படுறது. அதுல ஒன்று ஹவான்னு சொல்லுவோம். நாங்கள் பொதுவாக ஹவான்னு சொல்லுவோம். ஹவாங்கிறது என்னென்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனா அவன் மனசு விடாது. இப்ப பாருங்க, 60 வருஷமா ஒரு பிழையில இருந்திருப்பார். இப்போ அவருக்கு தெரியுது இது பிழை, இது சரியான பாதைன்னா அவங்கள தடுக்கும். என்ன தடுக்கும்? இப்போ நிறைய பேருக்கு இது பிதாத்து வழிகேடுன்னு தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? என் சுய கௌரவம் என்ன? நான் ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள். இப்ப நான் இந்த கொள்கை, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் என் தலைவர் பதவி போயிரும், செயலாளர் பதவி போயிரும், ஊர்ல இருந்த கண்ணியம் போயிரும். அவங்க மனிதர்கள்ட்ட தான் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாங்களே தவிர அல்லாஹ் தார கண்ணியத்தை எதிர்பார்க்கல. இந்த ஹவா தடுக்கும், உங்களை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. அதனால அல்லாஹ் சொன்ன அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை தெய்வமா எடுத்தவன பாத்தீங்களா? அல்லாஹ்வை தெய்வமா எடுக்க இல்ல, மனோ இச்சை தெய்வம். ஏன்? நீங்க குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்க, இந்த வஹையை பின்பற்றுங்க, மார்க்கத்தை பின்பற்றுங்கண்டா முடியாது. ஏன் காரணம்? தடுக்குது. என்ற வாப்பாட அந்தஸ்து என்ன, என்ற பிள்ளையா இருந்தா இதிலே மௌத்தாகணும். வாழ்க்கையில ஒரு மனிதன் அவன் அழிக்கிற கடைசி மிக பயங்கரமான இடமா இல்லையா? அல்லாவும் தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை, என்ற ஹவா. பல பேருக்கு இந்த நோய் இருக்கிற சோர்களே. ஏன்? நான் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் விட்டுட்டு குர்ஆன் சுன்னா பேசுறதா, குர்ஆன் சுன்னா பின்பற்றுறதா நான் விட மாட்டேன். அவருக்கு தெரியும் குர்ஆன் சுன்னா இருக்குது, அதுக்கு தெரியும், மார்க்கம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த அறிவுல இவர் ஜஹலும் இல்லை, இவற்றை அறிவு இருக்குது. ஆனா அந்த இல்ம் பயனுள்ள இல்ம் அல்ல. இல்ம் இருக்குது, அல்லாஹ் தெரியும், ரசூல் தெரியும், ஆனா ஹவா இங்க மோதுது. ஹவா சொல்லுது, தடுக்குது. இது அவன் அழிக்கிற அடையாளம். ஹவா சொல்லுது, நீ போகாத, நீ உண்ட கௌரவம் என்ன? இது ஒரு மனிதனுக்கு ஏற்படும், பதவியில அந்தஸ்துல இருக்கிறவர்களுக்கு ஏற்படும். ஊர்ல என்ன, அதே மாதிரி நாட்டுல என்ன, இப்படியான சிந்தனைகளை போட்டு அவனை அல்லாஹ் விட்டு தூரமாக்கிரும். கடைசியில் அவன் அழிவினுடைய பாதையில சென்றான். அதே மாதிரி தான் இந்த ஹவாவோட ஷஹ்வாண்டா என்ன? ஒரு மனிதன் எல்லாம் இருக்கும், அல்லாஹ் பத்தி அறிஞ்சிருப்பான், ஆனால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது பெண்ணால் வழிகட்டு போவான், பெண்களாக இருந்த ஆணால் வழிகட்டு போவான், அதுல கவர்ச்சி தெரியும், பேச ஆரம்பிப்பான், தேவையில்லாத விடயங்களுக்குள்ள போவான், வழிகட்டுல போயிடுவான்.